परमशिवोऽहम् ॐ नित्यानन्द அமரும் பதிகள் அகமாமெனுமி திமரன் கெடமை ஒரு பேசியவா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பொருதானவனான் சகனீ பட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பலி சென்றொழிவேன் கட்டூடரவேன் சயிலத்தெறினூர் நிட்டூர நிராபுலனே பயனே கார்மாமிசை காதன் வரில் கலவன் தேர்மாமிசைவன் எதிர படுவாய் மார்பவளாரிதலா பிரியனும் சூர்மாமடிய தொடுவேதவன் நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்து உருகத் தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரம்பொருளின் பரமவிழிப்பாய் இருப்பாய் பரம வெளிப்பாடாய் பரமசிவ பரம்பொருளாயும் சுப்பிரமணிய பரம்பொருளாயும் இங்கு எழுந்தருளி அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளுகின்றோம். பரமாத்வைத பிராப்தி ஓம். உலகம் முழுவதிலும் இணையத்தாலும் இதயத்தாலும் இணைந்திருக்கும் மக்கள் அனைவரையும் அன்பர்கள், சீடர்கள், கைலாயத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ராஜசபை உறுப்பினர்கள், சித் சபை உறுப்பினர்கள், தேவாசிரிய சபை உறுப்பினர்கள் மற்றும் கைலாயத்தின் குடிமக்கள், கைலாயவாசிகள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். TN News 24 Digital Facebook, TN News 24 Digital YouTube channel, இளைய பாரதம், கைலாசா SPH நித்யானந்தா, கைலாயத்தின் பல்வேறு யூடியூப், முகநூல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எனும் 10,000க்கும் மேற்பட்ட இணையதள பக்கங்கள், தொலைக்காட்சிகள் வழியாகவும் ABP நாடு, ஆரோ ரூட்ஸ், ஆதன் தமிழ், ஆகாயம் தமிழ், ராணி ஆன்லைன், தமிழக குரல், ரெட்ரோ மணி, வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா, Flix 9 Max,
Flix9 டிவைன், ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் எனும் தொலைக்காட்சிகள் மூலமாக இப்பொழுது நேரலையில் இணைந்திருக்கும் அன்பர்களையும் சீடர்களையும் பக்தர்களையும் பார்வையாளர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று கந்தர் அனுபூதியில் 31ஆம் பாடலிலிருந்து 40வது பாடல் வரை, 31லிருந்து 40 வரை இன்று கந்தர் அனுபூதியை நம் சொந்த அனுபூதியாக்கிக் கொள்வோம். வாருங்கள். வாழ்வாழ்வு எனும் இப்படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே, தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. கலையே பதறிக் கதறித் தலையூடு அலையே வடுமாறு அதுவாய் விடவோ, கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே. சிந்தாகுலையிலோடு செல்வம் எனும் பிந்தாடவி என்று விடப் பெறுவேன், மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. சிங்காரமடந்தயர்த்தீ நெறிப்போய் மங்காமல் எனக்கு வரந்தருபாய், சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே. விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர்கழல் என்று அருள்வாய், மதி வாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான், வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா புறமின் பதசேகரனே. இரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே, புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. ஆதாளியை ஒன்றும் அறியேனை அறத்திதாளியை ஆண்டது செப்புமதோ, புதாளக்கிராத குலிக்கு இறைவா வேதாள கனம்புகள் வேலவனே. மாஏழ் சனனம் கெட மாயை விடா மூ ஏடனை என்று முடிந்திடுமோ, கோவே புறமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. வினை ஓட விடும் கதிர்வேல் வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே. வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்தினையோடு இதனோடு தெரிந்தவனே. ஆழ்ந்து கேளுங்கள். ஒரு பரம சத்தியம் உங்களுக்கு சத்தியம் என்று புரியும் பொழுது உங்களுக்குள் மலர்வது ஞானம். ஆழ்ந்து கேளுங்க. பரமசத்தியங்கள் நிறைய இருக்கு. இதுல சொல்றாரு பாருங்க, வாழ்வாழ்வு எனும் இப்படுமாயையில் வீழ்வாய் என என்னை விதித்தனையே, தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. இதுல பரம சத்தியங்கள் 10 சொல்லுகின்றார். வாழ்வு
நீங்க வாழ்வு எனும் நினைப்பது எல்லாமே பழையது. ஆழ்ந்து கேளுங்கள். இங்க வாழ்வுனா இரண்டு பொருள். வீணா போன வாழ்க்கை, இன்னொன்று பழையதாகி போன வாழ்க்கை. ஏன் பழையதாகி போன வாழ்க்கை? உண்டதே உண்டு, கண்டதே கண்டு, பழையதாகி போன வாழ்க்கையை நாம ஏன் வாழுகின்றோம்? அதாவது ஆசை அப்படிங்கிறதே வேற ஒண்ணும் இல்லைங்க. புதுசு 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 புதுசா எதையாவது தேடி ஒரு நியூ 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 எக்ஸ்பீரியன்ஸுக்கு பின்னாடி போறதுதான். இப்போ இந்த பெரும் பணக்காரர்கள் குடும்பங்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க, வளர்ந்த நாடுகள்னு சொல்ற அந்த பெரும் பணக்கார நாட்டோட பெரும் பணக்கார குடும்பத்தோட குழந்தைகள் ஃபேஸ் பண்ற மிக முக்கியமான பிரச்சனை, இந்த கைலாய நாட்டை செய்த பிறகு பல நாட்டோட பிரதமர்கள், நாட்டோட அதிபர்கள் மற்றும் பெரும் பணக்காரர்கள் உலகம் சார்ந்த முடிவுகளை எடுக்கின்ற பவர் சென்டர்ஸா இருக்கவங்க, நிறைய பேரோட இன்டராக்ட் பண்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கை. நிறைய இந்த டிப்ளமேட்டிக் மீட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்றதுனால என்ன தனியா அவங்க மீட் பண்ணாலே ஃபர்ஸ்ட் அவங்க ஓபன் பண்ணி அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா சொல்ற விஷயம் என்னன்னா, அவங்க குழந்தைங்க ஒண்ணு டிப்ரெஷன்ல இருக்க குழந்தைங்க. நான் சொல்றது வந்து இந்த டீனேஜ் குழந்தைங்க, அதாவது ஒரு 14 இருந்து 25 இந்த வயசுல இருக்க அவங்களுடைய குழந்தைங்க ஒண்ணு ஹெவி டிப்ரெஷன்ல இருக்காங்க, இல்ல சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் கேட்டேன், இதுக்கு காரணம் சொல்றேன் கேளுங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அந்த குழந்தைகள் 20 வயசு வர்றதுக்குள்ளேயே உலகத்திலே கிடைக்கக்கூடிய சகல விதமான சுகங்களையும் அனுபவித்து விடுகின்றார்கள். எத்தனை விதமான பெஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகள் உண்டோ, இசைகள் உண்டோ, பார்க்கின்ற காட்சிகள் உண்டோ, ஐம்புலன்களாலும் காமத்தின் வேறு வேறுபட்ட சுவைகள், ஐம்புலன்களாலும் என்னவெல்லாம் அனுபவிக்க முடியுமோ பணத்தால் வாங்கக்கூடிய அத்துணையையும் பார்த்து விடுகிறார்கள். அதுக்கு மேல புதுசா தேடுறதுக்கு அடையறதுக்கு ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு சகலவிதமான போதைப் பொருட்களையும் யூஸ் பண்ணி பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே அவங்களுக்கு இல்ல. அதனால சூசைடு ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதது. அது தவிர எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன் நான் சொல்றது வந்து ஒருத்தர் இருவர் கிடையாது. இது ஒரு பெரும் தொற்று வியாதி மாதிரி பரவிட்டு இருக்கு. நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க, ஏஐல பாருங்க. இந்த உலகளாவிய நிலையிலே டெசிஷன் மேக்கர்ஸ், பெரும் செல்வம் படைத்தவர்கள், பெரும் சக்தி படைத்தவர்கள், இவங்களுடைய வாரிசுகள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஜென்சி. ரிச்சஸ்ட் ஜென்சி, இந்த ஃபில்தி ரிச்ன்றாங்க. ஃபில்தி ரிச்சா இருக்கிற ஜென்சி, இதோட
ஆழமான உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். பார்த்ததை பார்ப்பதற்கு மனம் இயங்க விரும்புவதில்லை. புதுசு புதுசா பார்க்கணும்னு இயங்க முயற்சி பண்ணுது. ஆனா ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, என்ன வந்தாலும் அதை மனம் முன்னாடியே நினைத்து பார்த்து விடுவதனால் அது அனுபவமாக மாறும் பொழுது பழையதாக மாறிவிடுகின்றது. ஒரு சுவை, ஒரு இனிப்பு நேரடியா நாக்குல வச்சு, நாக்குல அதை எப்படி உணர்றோம், அது நான் அதை மெல்லும் பொழுது வாய்க்குள் எவ்வாறு அது இருக்கின்றது, அது வயிற்றுக்குள் செல்லும் பொழுது எவ்வாறு இருக்கின்றது, உடலுக்கும் உங்களுக்கும் அது எவ்வாறு நடக்கின்றது, அப்படியே நம்ம பார்க்கிறதே கிடையாது. அந்த சுவைக்கு ஏற்கனவே நாம ஒரு பிராண்டு, ஒரு மெமரி, ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட் வச்சிருப்போம். அதை நாக்குல வைக்கும் பொழுதே அதை நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். நினைத்தல் அனுபவத்திற்கு முன்பாக முந்திவிடும் பொழுது வாழ்வு வாழ்வாகிறது. ஆழ்ந்து கேளுங்கள். பழையதை ருசிக்கின்றீர்கள். இதே மாதிரிதான் சகல சுகங்களும், சகல உறவுகளும், சகல அனுபவங்களும் நீங்கள் அனுபவிப்பதற்கு முன்பாகவே மனம் தலையிட்டு நினைந்து விடுகின்றது. நினைந்தது எல்லாம் பழையது. அந்த நினைப்பை கொண்டு வந்து அதன் மீது, இருப்பின் மீது அது போர்த்தி விடும் பொழுதே இருப்புக்கும் உங்களுக்கும் உறவே இருப்பதில்லை என்பதனால் எந்த அனுபவமும் முழுமையாக உங்களுக்குள் நடப்பதில்லை. ஒரு மலரை பார்க்கணும்னா கூட சரி, அதை பார்த்து அது அப்படியே உங்களுக்குள்ள என்ன மாதிரி அனுபவத்தை ஏற்படுத்துது, அந்த அளவுக்கு விழிப்புணர்வோ சாந்த நிலையோ நமக்குள்ள இல்லாம போறதுனால உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கிற உங்களுடைய கமெண்டேட்டர் சில நேரத்துல வில்லன் மாதிரி இருப்பார், சில நேரத்துல காமெடியனா இருப்பாரு, சில நேரத்துல ஹீரோ மாதிரி இருப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் உங்களை அனுபவிக்க விட மாட்டார். வாழ்வு பழையதாகி போன வாழ்வு, பாழாய் போன வாழ்வு. எத்தனை பேருக்கு இப்ப நான் சொல்றது உங்களுடைய சத்தியம் இதுன்னு புரியுது. இப்ப நான் சொல்றது பரம சத்தியம். சற்றே அமைதியோடு கேட்டீர்களானால் உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சத்தம், அலை, ஆர்ப்பாட்டம் இவைகளுக்கு கீழே கொஞ்சம் அமைதியா பார்த்தீர்களானால் எல்லா வாழ்வின் நிகழ்வுகளையும் நினைத்தலால், நினைதலால், நினைவால் எச்சில்படுத்தி பழையதாக்கி விடுகின்றோம். ஒரு
ஒரு சட்டியில் சுத்தமான நெய் விட்டு பொங்கிய நெய் சோறு, புதுச்சோறு. இன்னொரு சட்டியிலே மனித மலம். ஒரு ஈ மனித மலத்திலே அமர்ந்து விட்டு சுடு சோற்று, சுத்தமான சோற்று பானையில உட்கார்ந்தா எப்படி அந்த சோறு மலமாகி போகிறதோ அது மாதிரி நம் மனம் பழையதில் அமர்ந்து அதை கொண்டு வந்து இருப்பதின் மீது சார்த்தும் பொழுது பழைய வாழ்வையே இப்பொழுதும் பார்க்கின்றோம். அதனால் எத்துணை விஷயத்தை புதிதாக தேடினாலும் வாழ்வு பாழ்வாழ்வாகவே இருக்கின்றது. வாழ்வை வாழ்ந்த முழுமையும் திருப்தியும் ஆனந்தமும் மலர்வதே இல்லை. பழைய வாழ்வு பாழ்வாழ்வாகும். அதிசூக்ஷ்ம ரகசியம் கேளுங்கள். அதுலயும் உங்களுக்குள்ள ஓடுற அந்த தாட்ஸ் பர் செகண்ட்னு சொல்லுவேன். எண்ணங்களின் எண்ணிக்கையின் ஓட்டம் கள்குடித்த, தேள்கடித்த, பேய்பிடித்த, வேதாளம் உட்புகுந்த உறங்கு. கள்குடித்த, தேள்கடித்த, பேய் பிடித்த, வேதாளம் உட்புகுந்த. நீங்க நினைக்கலாம் பேய்க்கும் வேதாளத்துக்கு என்ன சாமி டிஃபரன்ஸ்? நல்லா புரிஞ்சுக்குங்க. பேய் உடம்பிற்குள் புகும், வேதாளம் தலைக்குள் புகும். வேதாளம் உடம்புக்குள்ள புகாது, தலைக்குள்ள மட்டும்தான் புகும். வேதாளம் மனத்தை மட்டுமே பற்றும், பேய் உடலை பற்றும். பேய்க்கு உடல் கிடையாது, அதனால உங்களுடைய உடலை பற்றும். வேதாளத்திற்கு வேறு விதமான உடல் உண்டு, ஆனால் மனம் கிடையாது, அதனால உங்களுடைய மனத்தை பற்றும். உங்க மனம் வேண்டும் என்று. பேய்க்கு ஸ்தூல சரீரம் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் உண்டு, காரண சரீரம் உண்டு. வேதாளத்திற்கு ஸ்தூல சரீரமும் கிடையாது, சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது, காரண சரீரம் மாத்திரம்தான் உண்டு. மனம் செல்லும் வேகத்தினால் வாழ்வை நாம் அனுபவிக்காமல் தடுத்து விடுகின்றது. ஆசையே சுகம் என்று நினைப்பவனும், அச்சமே பாதுகாப்பு என்று நினைப்பவனும் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்ளுகின்றான், பாழ்வாழ்வு ஆனாதே. எப்ப உங்களுக்கு இது பாழ்வாழ்வுன்னு புரியுதோ, பாழ்வாழ்வு இது என்கின்ற பரம சத்தியம் உங்களுடைய நிதர்சனமான சத்தியமாக, உங்களுடைய சத்தியமாக உங்களுக்கு மாறும் பொழுது ஞானத்தின் மலர்ச்சி துவங்குகின்றது. கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ன்றாங்க, கிடையாது. பாழ்வாழ்வு இது எனும் பரமசத்தியம். ஏன் அது பாழ்வாழ்வானது? பழைய வாழ்வாய் அது எப்படியானது? சுடச் சுட நெய் சோறு வடித்து கத்தரிக்காய் குழம்பு கொண்டு வந்து மணக்க மணக்க தட்டில் இட்டு முன் வைத்தாலும் உண்ணும் முன்பாக மனம் அதன் மீது சார்ந்து
பழைய உணவாய் அதை மாற்றி பாழ் உணவாய் மாற்றி அனுபவமோ அனுபூதியோ நடக்காமல் உங்களை வாழ்வில் இருந்து பிரித்து விடுகின்றது. இந்த சத்தியம் உங்கள் சத்தியமாக மாறும் பொழுதுதான் ஞானத்தின் ஆரம்பம் நிகழ்கின்றது. ஐயா, எப்பெல்லாம் இந்த பரம சத்தியங்கள் உங்களுடைய சத்தியமா புரிய துவங்குதோ அப்பவே வாழ்க்கையின் பல சங்கிலி கட்டுறு மனப்பாங்கிலிருந்து, கட்டுறுத்தும் சங்கிலிகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு முக்தியடைந்து கொண்டே இருக்கின்றீர்கள். எப்பொழுதெல்லாம் பரமசத்தியங்கள் உங்களுடைய சத்தியமாக உங்களுக்கு புரிகின்றதோ ஞானம் மலர்கின்றது. அதை எப்பொழுதெல்லாம் வாழத் துவங்குகின்றீர்களோ, அதாவது மனத்தை தள்ளி வைத்து விட்டு நினைதலை விட்டு உங்கள் தினசரி வாழ்க்கையை நிகழ்த்த துவங்கினீர்களானால் மலருவது அனுபவம். நான் ஒன்னும் உங்களை தனியா எதுவுமே கேட்கலைங்க. நீங்க தனியா உட்கார்ந்து தவம் பண்ணி தியானம் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாங்க. உங்கள் வாழுகின்ற வாழ்க்கையை நினைதல் இலாது உங்க சொந்த மகன்கிட்ட பேசுறது, உங்க சொந்த மனைவி கிட்ட பேசுறது, உங்க சொந்த கணவர்கிட்ட பேசுறது, அவ்வளோ ரிகர்சல் எல்லாம் உள்ள பண்ண வேண்டியதில்லை. நினைதல் இலாது உண்ணுங்கள், உடனே வெயிட் குறைஞ்சிரும். நினைதல் இலாது உண்டீர்களானால் உங்கள் உடல் உயிர் நலமாக இருப்பதற்கு எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு மாத்திரம், என்னென்ன உணவு வகைகள் வேண்டுமோ அதை மாத்திரமே எடுத்துக்கொள்ளும். உணர்வோடு உண்டீர்களானால் கொழுப்பு உணவுப் பொருட்கள், உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, உயிர் இனிமையாக இயங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய கொழுப்பு உணவுகள் மீது, இனிப்பு உணவுகள் அல்ல எந்த சுவையாகும் அதன் மீது ஈர்ப்பு வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒட்டுண்ணிகள் தான் குறிப்பிட்ட உணவு வகைக்கு உங்களை அடிமையாக வைத்திருக்கின்றது. உங்க மனத்தின் மூலமாக தான் அந்த ஒட்டுண்ணிகள் இயங்கும். இப்ப நான் சொல்றது தத்துவம் இல்ல, அறிவியல் சத்தியம். கூகுள் பண்ணி பாருங்க. cholesterol, fat related food, the fat which is sitting inside you makes you addicted to the same kind of food which raises your cholesterol and fat. ரெண்டு ஒன்றோடு தொடர்புடையது. அதனால ஃபேட்டையும் கொலஸ்ட்ராலையும் ஒன்னா சொல்றேன். The fatty foods, the craving, fatty foodsக்கான craving உள்ள இருக்கிற பாரசைட்ஸ் தான் உருவாக்குது. அதே மாதிரி ஸ்வீட் கிரேவிங், இதெல்லாமாவது பரவாயில்ல, மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. மாமிசத்து மேல இருக்கிற கிரேவிங், மது மேல இருக்கிற கிரேவிங், இது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பாரசைட்ஸ் உங்களை சூப்பர் சீட் பண்ணி உங்களுடைய
தீர்ப்பை தள்ளி வைத்து அதோட தீர்ப்பை கொடுத்து அதோட கமாண்ட பாஸ் பண்ணி அதோட ஆர்டரை பாஸ் பண்ணி உங்களை செயல்பட வைக்கின்றது. வேற ஒண்ணுமே வேண்டாங்க. சகல விதமான அடிமை தலைகள் அடிக்ஷன்ஸ்ல இருந்தும் விடுபடுறதுக்கான அருமையான வழி. நீங்க இப்ப என்ன சாப்பிடுறீங்களோ அதையே நினைதல் இலாது நுகருக. நினைதல் இலாது அனுபவிக்க. நான் ஒன்னும் உங்களை பந்தப்படுத்தல, கட்டுப்படுத்தல, இதை மட்டும் சாப்பிடுங்க அதை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லல. மாமிசம் சாப்பிட்டு செத்து போவேன், சூசைட் பண்ணிப்பேனா யாரால என்ன பண்ண முடியும்? போ, அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? மதுவும் மாமிசத்தையும் விடுயான்னு சொன்னா என்ன விட்டுறது? அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி போ. ஒருத்தர் வேக வேகமா வந்து சொன்னார், சாமி, புகைப்பிடிப்பதால் ஏற்படும் கெட்ட பழக்கங்களை பற்றி ஒரு பெரிய புத்தகம் படிச்சேன் சாமி, அப்புறம் விட்டுட்டேன் சாமி. நான் கேட்டேன், புகைப்பிடிக்கிறத விட்டீங்களா? இல்ல சாமி, இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் படிச்சு மனசை குழப்பிக்கிறத விட்டுட்டேன் சாமி. நான் உங்களை செயலை மாற்றுங்கள்னு கூட சொல்லல, நினைதலை விட்டு மாத்திரம் செயலில் இருங்கள். உண்மையிலங்கய்யா, லேயர் லேயரா உங்களுக்குள்ள இருக்கிற மன இருப்புனா அது மனம் இறுகி போய் என்ன சொல்றது, ஆசை, அச்சம், துக்கம், வெறுப்பு, குற்ற உணர்ச்சி, இதெல்லாம் லேயர் பை லேயரா சிக்கி போய் அந்த லேயர்ல இருந்து விடுபட முடியாமல் அந்த லேயர் மூலமாவே இந்த புகைப்பிடிக்கிறதுல இருந்து சகலத்தையும் நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். அதனாலதான், இல்லைன்னா புகைய போய் வயிற்றுக்குள்ள அனுப்ப முடியுமாங்கய்யா? உடம்புக்குள்ள அனுப்ப முடியுமாங்கய்யா? அது எப்படி அவ்வளவு இன்சென்சிட்டிவா ஒரு மனித உடல், மனித மனம் மாறும்? நினைதல் இன்றி வாழ்தல் அறியாததனால் நினைத்து பார்க்க முடியாத பழக்கங்களுக்கெல்லாம் மனிதன் அடிமையாகின்றான். உங்களுடைய தினசரி வாழ்க்கையை நினைதல் இன்றி வாழ்க. முயற்சி பண்ணி பாருங்க. இப்ப அடுத்த தீபத் திருநாள் வரப்போகுது. 17 நாட்களும் தீபத் திருநாள், மொத்தம் 17 நாட்கள் உற்சவம். 10 நாள் பிரம்மோற்சவம், துவஜாரோகணத்தோடு துவங்கி தீபம் வரை 10 நாட்கள். முன்னாடி 3 நாட்கள் பூர்வாங்கம், பின்னாடி 4 நாட்கள் உத்தராங்கம். மொத்தம் 17 நாள் தீபத் திருநாள் உற்சவம். டிசம்பர் 3ஆம் தேதி தீபம்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா டேட்டை சொல்றேன். இந்த 17 நாட்களும் அருணாச்சல புராணத்தை இதே நேரத்தில் தமிழில் சொல்லப் போகின்றேன். பரமசிவ அனுபூதியும் அனுபவமும் என்கின்ற தலைப்பிலே அருணாச்சல புராணம் 17 நாட்களும். இந்த அருணாச்சல புராணம் கேட்கிறது
வர்ற வரைக்குமாவது இந்த அடுத்த ஒரு மாதம் இந்த ஒரே உறுதி எடுத்துக்கோங்க. நினையாது வாழ்தல். உங்களால முடியும். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. சாப்பிடும் பொழுது மனதிற்குள் நினையாது, வெளியில எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், உணவுக்கும் உங்களுக்கும் மட்டும் உறவு நிகழ வேண்டும். அதே மாதிரி உறங்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் உணர்விற்கும் மட்டும்தான் உறவு நிகழ வேண்டும். நினையாது வாழ்க, வாழ்வு பழையதாகாது வாழ்க. இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நினையாது வாழ்பவன் சாய்வதே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே விமர்சனம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் வெளியிலிருந்து விமர்சனம் பண்றவங்களுடைய வார்த்தை உங்களை உலுக்கி போட்டு விடும். பிரபலங்கள், திரைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசியல் துறை, சமூகம், ஜாதி கட்சிகள், இந்த மாதிரி பல பிரபலங்கள் என பார்க்கும்போது எல்லாரும் இன்வேரியபிளா ஊடகத்துறை அத்தனை பேரும் தனியா மீட் பண்ணாங்கன்னா கேட்கிற முதல் கேள்வி, எப்படி சாமி இவ்வளவு தாக்குதலுக்கு பிறகு நீங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கீங்க? நீங்க ஒண்ணு போலித்தனமா கூட சிரிச்சிட்டு நல்லாவே தெரியுது, எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கீங்களே, நிம்மதியா இருக்கீங்களே. இந்த ஒரு எளிய உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்மை நாமே விமர்சித்துக் கொண்டே இருந்தோமானால், இது சரியா பண்ணல, அது சரியா பண்ணல, இது நாசமா போச்சு, அது நாசமா போச்சு, நான் தொட்ட அவ்வளவுதான் அப்படின்னு நம்மை நாமே விமர்சித்துக் கொண்டே இருந்தோமானால், வெளியிலிருந்து ஒருத்தர் விமர்சனம் வச்ச உடனே அது பளிச்சுன்னு வலிச்சு கொலாப்ஸ் ஆயிடுவோம். பாத்தியா, அவனே சொல்லிட்டான். அதாவதுங்கய்யா, வெளியிலிருந்து வர்ற அம்பு எதுவுமே உங்களை தைக்க முடியாதுங்கய்யா. உள்ள ஏற்கனவே காயம் தயாரா இருந்தா மட்டும்தான் அந்த அம்பு அதை அட்ராக்ட் பண்ணுங்கய்யா. அம்பு உள்ள கூட வர வேண்டாங்கய்யா, அவன் அம்பை விட்டுட்டான்னு சொன்னா போதும், தெரிஞ்ச உடனே படுத்துப்போம். இந்த வாத்து மடையரும் கேள்விப்படுறீங்களா? வாத்து ஒண்ணும் பண்ண வேணாங்கய்யா. நிறைய வாத்துங்க பாக் 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 பாக்னு சுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த வாத்துங்க திசை மாறி போச்சுன்னா, இந்த வாத்து ஓட்டுறவர் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணுவாரு, ஒரு ரப்பர் தோட்டா துப்பாக்கி வச்சிருப்பாரு, அது ஆகாசத்தை நோக்கி ஒண்ணு சுடுவாரு, அவ்வளவுதான். எல்லா வாத்து தன்னை சுட்டுட்டாங்கன்னு நினைச்சு படுத்துரும், பக்குன்னு படுத்துரும். அதுக்குதான் வாத்து மடையன்னு சொல்றது. அதாவது அவரு ஆகாயத்தை நோக்கி சுட்டாரு, எல்லா வாத்தும் தன்னைத்தான் சுட்டுட்டாங்கன்னு நினைச்சு கப்புன்னு படுத்துரும். அதே மாதிரி தாங்கய்யா நம்மை நாமே விமர்சித்துக் கொண்டே இருப்பதனால், சீத்தலை சாத்தனார்னு தமிழ்ல ஒரு தங்கப்புலவரை பத்தி கதை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தப்பு பண்ணும் போதெல்லாம் தலையில குத்திக்க சொல்லுவாங்க அவருடைய ஆசிரியர், அதனால குத்திக்கிட்டாருன்னு. நாம எல்லாருமே சீத்தலை சாத்தனார் இல்ல, சீழ் உடம்பு சாத்தனார், சீழ் மனம் சாத்தனார். நம்மளையே குத்தி 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 வெளியிலிருந்து யாரு எப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் வெளியிலிருந்து ஒரு வார்த்தை வந்த உடனே படுத்துக்கிறோம். சில நேரத்துல வரலன்னா கூட தேடி தேடி பார்ப்போம்.
இந்த சமூக ஊடகங்கள் இருக்க செலிபிரிட்டிஸ் எத்தனை பேரு 1000 கமெண்ட்ல 990 பேர் அவ்வளவு அழகா உங்களை பிரைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பர்ஃபார்ம் பண்றீங்க மேடம், என்ன பர்ஃபார்ம் பண்றீங்க சார், நீங்க நீங்க உங்க லெவலே வேற சார், ஹாட்டா ஃபயரா விட்டுருப்பாங்க. ஒரு 2 பேர் ஏதாவது ஒரு குறத்தனமா லூசுத்தனமா கமெண்ட் அடிப்பானான்னு பார்த்துக்கிட்டே வந்து அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உடனே டிப்ரெஸ் ஆவீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது தெளிவா புரியுது? அந்த 990 கமெண்ட் நினைப்புலயே இருக்காது. அது மட்டும் இல்லாம கமெண்ட படிக்க போகும்போதே இதத்தான் கண்ணு தேடும். எவன் என்ன சொல்லியிருக்கான் பார்க்கலாம் வா, இன்னைக்கு எவனோட சண்டை போடலாம் பார்க்கலாம் வா. இதுக்குன்னே வந்துடுறானுங்க பாருங்க, ராங் கமெண்ட் போடுறதுக்கு, பேட் கமெண்ட் போடுறது. ஆட ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். 11 மில்லியன் இன்ஃபர்மேஷன் உங்க முன்னாடி வந்தாலும் வெறும் 40 இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நீங்க எடுத்து ப்ராசஸ் பண்றீங்க. RAS எடுத்து ப்ராசஸ் பண்றீங்க. அந்த 40 உங்கள் நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி, உங்கள் நம்பிக்கையை பொறுத்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து the reticular activating systemனு, இதெல்லாம் அறிவியல்ங்கயா. அறிவியல் சொல்லுது உங்களுடைய பிரெயினோட ஃபில்டர் சிஸ்டம் 11 மில்லியன் இன்ஃபர்மேஷன் உங்களை நோக்கி வரும் பொழுது வெறும் 40 மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணி உங்க வாழ்க்கையா காட்டுது. அதுல அந்த 40 உங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி எடுக்குது. நீங்க எப்போ உங்களை பத்தி போட்டிருக்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போய் ரிப்ளை கொடுக்கறது, இல்ல அதை பிளாக் பண்றது, டெலீட் பண்றது, இதெல்லாம் பண்றீங்களோ, அந்த டிஜிட்டல் ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, அதோட அல்கோரிதம் நேச்சுரலா உங்களை பத்தி நெகட்டிவா கமெண்ட் போட்டிருக்க எல்லா வீடியோவையும் எடுத்து உங்க முன்னாடி காட்டும் மறுநாள். ஆக்சுவலா இந்த திருஷ்டி சிருஷ்டின்னு சொல்ற விவர்த்த சித்தாந்தத்தை உங்க டிஜிட்டல் அல்கோரிதம் தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கும். போலரைசேஷன் அப்படிங்கிறது தான் பாழ்வாழ்வு. நீங்க ரைட் விங் லைக் பண்ணிருந்தீங்க, ரைட் விங்குக்கு சப்போர்ட்டா கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா அது சார்ந்த வீடியோஸ் எல்லாம் உங்க டிஜிட்டல் அல்கோரிதம் உங்களுக்கு எடுத்து வந்து காட்டும் பாருங்க. அதே மாதிரி ரைட் விங்க யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தா அதுக்கு நீங்க போய் அங்க கம்பு சுத்தி இருந்தீங்கன்னா அதே மாதிரி கான்ஃபிளிக்ட கிரியேட் பண்ற அந்த மாதிரி வீடியோஸ் கமெண்ட்ஸ் இருக்கிற எல்லாம் உங்க முன்னாடி வந்து சேரும் பாருங்க. திருஷ்டி சிருஷ்டிய தனியா நீங்க ஒன்னும் தவம் பண்ணி அதெல்லாம் ஒன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்லைங்க. சாதாரணமா உங்க டிஜிட்டல் ஸ்கிரீனை ஓபன் பண்ணி உங்க ஆல்கோரிதம் தான் திருஷ்டி சிருஷ்டிங்கயா. இந்த மொத்த கந்தர் அனுபூதியையும் உங்க சொந்த அனுபூதியா மாத்திக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு சத்தியத்தை செய்யுங்கள். இந்த ஒரு சத்தியத்தை வாழுங்கள். நினையாது வாழத் துவங்குவோம். அழகா நினையாது உண்ணுங்கள், நினையாது வாக்கிங் போங்க, நினையாது உங்களுடைய டெய்லி ஒர்க் அவுட், யோகா பண்றீங்கன்னா யோகா பண்ணுங்க, ஜிம் பண்றீங்கன்னா ஜிம் பண்ணுங்க. யோகா பெஸ்ட்னு ஏன் சொல்றேன்னா காலத்துக்கும் அதை செய்ய முடியும். இப்போ ஜிம் வந்து ஒரு வயசுக்கு மேல அவ்வளவு லோடு வெயிட் எல்லாம் தூக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா உங்க உடம்பால அவ்வளவு லோட தூக்காமலும் தன்னுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியாம போகும், தூக்கவும் முடியாது. அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு யோகா பெஸ்ட். உங்களுடைய உடலை நீங்களே உடம்போட வெயிட்லயே பண்ற
யோகா இது பெஸ்ட். அதனாலதான் யோகா ப்ரமோட் பண்றேன். நான் பிறந்த கலாச்சாரத்தில் யோகம் இருப்பதனால் அப்படின்ற காரணத்துக்காக இல்லை. யோகத்தினால் உண்மையிலேயே மற்ற எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் விட யோகத்தினால் பல பெனிஃபிட்ஸ் அடைய முடியும். இந்த மைட்டோகாண்ட்ரியா செல் எனர்ஜி அவேக்கன் பண்றது, குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்கிறது, இதெல்லாம் யோகத்தால தான் முடியும். ஜிம்னாலேயோ பிலாட்டிஸ்னாலேயோ வேற எதனாலையும் முடியாது. ஈவன் காலிஸ்தானிக்ஸ் அதனால கூட முடியாது. யோகா தான் பெஸ்ட். யோகா பண்றதும் சரி, நினையாது செய்யுங்கள். வாக்கிங் போறது நினையாது செய்யுங்கள். உறங்கும் பொழுது நினையாது உறங்குங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் நினைக்க வேணாம் தான் சாமி நினைக்கிறேன், ஆனா திரும்பவும் நினைக்க ஆரம்பிச்சிடுறேனே. அப்ப இதையாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்க வேணான்னு கான்சியஸா முடிவு பண்ணிட்டீங்க, அதுதான் நீங்க. அப்ப நினைக்கிறது நீங்க இல்ல, வேற யாரோ உள்ள கழிந்த மன நரல். அதையாவது புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நினைப்பின் மீது இருக்கும் ஈர்ப்பு போனதும் பாழ் வாழ்வும் பழைய வாழ்வும் பழி வாழ்வும் ஒழிந்து அனுபூதியில் இருக்க துவங்குவீர்கள். கார்த்திகை தீபம் வரைக்கும், அதாவது அக்டோபர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை 17 நாட்களும் தமிழிலே அருணாச்சல புராணம் பரமசிவ அனுபூதியும் அனுபவமும் என்கின்ற தலைப்பிலே தொடர் சத்சங்கங்கள் இதே நேரத்தில், மன்னிக்க வேண்டும், 11th நவம்பர்ல இருந்து 11ஆம் தேதி நவம்பர் மாதத்திலிருந்து 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரை 21ஆம் தேதி நவம்பர் மாதத்திலிருந்து 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரை 21ஆம் தேதி நவம்பர் மாதத்திலிருந்து 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரை 17 நாட்கள் அருணாச்சல புராணம் பரமசிவ அனுபூதியும் அனுபவமும் என்கின்ற தலைப்பிலே பரமசிவ பக்தி, பரமசிவ ஞானம், பரமசிவ விஞ்ஞானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அனுபூதி வேண்டும் அனைவரும் வாரீர், அனுபூதி பெற்று ஜீவன் முக்தர்களாய் வாழ்வீர். கார்த்திகை தீபம் வரை முயற்சி பண்ணி பார்த்துருவோமே. நினையாது வாழ்தல். இந்த முதல் வரி ஆக்சுவலா 10 பாட்டுல முதல் பாட்டோட முதல் வரியிலே தான் நின்றுட்டு இருக்கிறோம். பாழ் வாழ்வு எனும் இப்படுமாயையில் வீழ்வாய் என என்னை விதித்தனையே. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க அவர் முருகப்பெருமானை பழி சொல்லவில்லை, நீ விதித்தாயேன்னு தன்னையே சொல்லிக் கொள்ளுகின்றார். பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயையில் வீழ்வாய் என என்னை விதித்தனையே. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க எல்லாம் கேட்கிற கேள்வி, நினையாது இருத்தல்னா முடிவு பண்ணிட்டேன் சாமி, ஆனா இருக்க முடியலையே, அப்ப என்ன பண்ணுங்க? தெளிவுக்கு வந்துருங்க. நான் நினையாது இருத்தல் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். அப்ப இதுக்கு மேல உள்ள நினைப்பது நான் அல்ல, வேற யாரோ உள்ள போட்டது அது நினைச்சிட்டு இருக்கு. அப்ப நினைப்பவர்கள் அவர்கள்,
எனக்குள் இருந்து நினைப்பவர்கள் அவர்கள், நான் அல்ல. உங்க தலைக்குள்ள இருந்து வருதுங்கிறதுக்காக எல்லாமே உங்களுதுன்னு நினைச்சிடாதீங்கய்யா. இப்ப உங்க மூக்குல இருந்து வெளியில வர்ற காத்து எல்லாமே உங்களுதா? கிடையாது. ஏன்னா உள்ள போற காத்தோட குணத்தை சார்ந்தா வெளியில வர்றது இருக்கும். வெளியில வர்ற காத்து பெரும் விஷமாக இருந்தால் அது உள்ள போறது அவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா வெளியில வர்றதை நீங்க விஷயமா இல்லாம மாத்திர முடியுமா? முடியாது. அதனால நீங்கள் உயிர் உணர்வோடு, கான்சியஸா, சுய உணர்வோடு நினையாது இருத்தல் அப்படின்ற முடிவெடுத்தீங்கன்னா, இதுக்கு மேல நினைப்பதெல்லாம் யார் யாரோ அப்படிங்கிற தெளிவுக்காது வந்துட்டீங்கன்னா, நினைத்தலின் மீதிருக்கும் விருப்பு அழியும். இது யார் யாரோ சிந்தனை பண்றது அப்படின்னு ஒன்றே நீங்க என்ன ஆவீங்க? அட அவன் வேலையை நான் ஏன்டா செய்யணும், அவன் வேலையை அவன் செய்யட்டும் அப்படின்னு விட்டுருவீங்க. அவன் நினைப்பை நான் ஏன்பா செய்யணும், அவன் நரலை நான் ஏனப்பா சுமக்க வேண்டும்? நரல் சுமக்கும் செயல் விட மனம் நிகழ்வுக்கு, நிகழ்ச்சி நிரலுக்கு வரும். நரல் விடுக, நிரலுக்கு வருக. பாழ் வாழ்வு எனும் இப்படுமாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே. அவர் அவரையே பார்த்து சொல்றாரு. அருணகிரிநாத பெருமான் அவரையே பார்த்து சொல்றாரு. அவரையே என்னை விதித்தனையே என வேற யாரும் போடல. நேத்தே சொல்லிட்டாரு, முன் பாடல்களே சொல்லிட்டாரு. கொல்லேன் பெருமான் இல்ல, நம்மளே பண்ணிக்கிட்டதுதான். நிறைய இந்த சாத்திர நூல்களில் பெருமானுடைய பஞ்சகிருத்தியம், பரமசிவ பரம்பொருளோட பஞ்சகிருத்தியத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஆக்கல், காத்தல், மீளுருவாக்கல், அழித்தல்ன்ற வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது. சம்ஹாரத்திற்கான சரியான மொழிபெயர்ப்பு மீளுருவாக்கல், ரீஜுவனேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். அதுக்கடுத்து இந்த துரோபாவத்தை மாயையில் இடுதல்னு சொல்றாங்க. கிடையாது. மாயையில் இட்டுக்கொண்டது நமக்கு பெருமான் அளித்த சுதந்திரத்தை வைத்து நாம் இட்டுக்கொண்டது. துரோபாவம்னா மாயையிலிருந்து விடுபடுத்தல். பெருமான் திருப்பணி மாயையிலிருந்து விடுபடுத்தலே தவிர மாயையில் இடல் அல்ல. இப்ப மாயையில் இட்டார்னா அவரை சாடிஸ்டா காட்ட முயற்சி பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்க, தொடர்ந்து அவரை திட்டிகிட்டே இருக்காங்க. எனக்குத்தானே தெரியும் அந்த கஷ்டம். கடைசியான அனுக்கிரகம் ஜீவன் முக்தி அளித்தல், அனுபூதி அளித்தல், பரமசாயுஜ்யம் அளித்தல், அது அனுக்கிரகம். இந்த 5ல மாயையில் இட்டுக்கொள்ளுதல் மாத்திரம் நாமளா செஞ்சுக்கிறது. அப்படின்னும் போது நாம் அவரை பழிப்பதை விட வேண்டும். ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளை வாழச் சொன்னா, நாமே நம்மை அழித்துக் கொண்டால், சிதைத்துக் கொண்டால், அது மட்டும் இல்லாம மற்றவர்கள் மீது அதற்கு பழி சுமத்தினால் அது எப்படி வாழ்வாகும்? அடுத்தவர் மீது பழிபோடும் வரை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. கடவுளே ஆனாலும் ஜுவல் ஸ்டாண்ட் மாதிரி உங்க பழியெல்லாம் மாட்டி வைக்கிற ஸ்டாண்டா அவரை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா
தீர்வு இல்லை. எப்படி உங்க நகையெல்லாம் மாட்டி வைக்கிற ஸ்டாண்டு வச்சிருக்கீங்களா வீட்டுல, கோட் ஸ்டாண்டு, கொடை ஸ்டாண்டு, நகை ஸ்டாண்டுன்னு, அது மாதிரி பழி ஸ்டாண்டுன்னு கடவுளை உபயோகம் பண்ணீங்கன்னா, இந்த பழி ஸ்டாண்டா கடவுளை யூஸ் பண்றவங்கள தயவு செஞ்சு அந்த கடவுள் படத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க. முருகன், விநாயகன்ற பேருக்கு பதிலா கீழே அது கீழே ஒட்டி வச்சிருங்க, என்னுடைய பழி ஸ்டாண்டு. பழி ஸ்டாண்டா பரம்பொருளை உபயோகிக்கின்ற வரை தீர்வு கிடையாது. அனுக்கிரகத்திற்கு அவன் பொறுப்பு, மாயையில் மயங்குவதற்கு நாம் பொறுப்பு அப்படின்ற தெளிவு வரும் பொழுதுதான் இதிலிருந்து வெளிவருவதற்கு நம்மால் முடியும். அதற்கான செயலை செய்ய துவங்க வேண்டும் அப்படிங்கிற முதல் ஞானத்தின் மலர்ச்சி நமக்கு மலரும். இப்படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே, தாழ்வானவை செய்தன தாம் உளவோ. பாஸ்ட்ல பண்ணது எதுவுமே இன்னும் இருக்கா? கிடையாது. இதுவரைக்கும் மாயையில இருந்ததாக என்னை நானே விதித்துக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது அதை விட்டு விடுகின்றேன். வாழ்வாய் இனி நீ மயில்வாகனனே. பாழ் வாழ்வு எனும் இப்படுமாயையில் வீழ்வாய் என என்னை விதித்தனையே, தாழ்வானவை செய்தன தாம் உளவோ. இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது உண்மைதான். தாழ்வானவை செய்தன தாம் உளவோ, இந்த வார்த்தைக்கு 2 பொருள் எடுக்கலாம். அருணகிரிநாதருடைய வரலாற்றிலிருந்து பொருள் எடுக்கலாம். அவர் தாழ்வானவை பல செய்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்கு, அதை பற்றி சொல்றாருன்னு நினைக்கலாம். இல்ல இந்த படுமாயையில் வீழ்த்திக் கொள்வதை விட வேற பெரிய தாழ்வானது வேற என்னவா இருக்க முடியும்? சோ இதையும் இந்த பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம். எப்பொருள் எடுத்துக்கொண்டாலும் செய்தன தாம் உளவோ, பாஸ்ட் இஸ் டெட், கடந்தது, இறந்தது. இந்த கடந்தது இறந்ததுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்து ரொம்ப அழகான வார்த்தை சொல்றாரு. வாழ்வாய் இனி நீ மயில்வாகனனே, கந்த பெருமானே நீயே வாழ்வாய். என்ன அருமையா! சத்தியங்களை, பரமசத்தியத்தை என்ன அருமையா ஒவ்வொரு பாட்டிலும் சொல்லிவிடுகின்றார். கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு, அதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய், மலையே மலை கூறிடுவாகையனே. இந்த மலை கூறிடு வாகையனின்ற வார்த்தை இந்த கிரௌஞ்ச மலையை பெருமான் கூறிட்டார். முருகப்பெருமான் முருகப்பெருமானை பற்றிய செய்திகள், புராண செய்திகளை சார்ந்த திருநாமங்களை இங்கே விழிக்கின்றார் ஸ்தோத்திர பகுதியாக. நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான், பேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா புறமின் பதசேகரனே. அரணார் சிவபெருமான்
சொல் என சொல்லிய பிரணவத்தின் பொருளே முருகப்பெருமானை பிரணவத்தின் பொருள் சொன்னவர்னு சொல்லல, அந்த சொன்ன பிரணவத்தின் பொருளே நீதான் அப்படின்னு விழிக்கிறார். நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான்? எந்த பொருள் விளக்கத்தை அரணாருக்கு சொன்னாரோ அந்த பொருள் தான். அது ஒண்ணும் இல்லைங்க, அந்த குவாலிட்டி செக் பண்ணிட்டு வெளியில அனுப்புறீங்க ப்ராடக்ட, அந்த மாதிரி முருகப்பெருமான் சகலத்திலும் குருத்துவத்தின் முழுமையை அடைந்து விட்டார். ஒரு நல்ல குரு, பரமகுரு, இவரால் யாருக்கும் அனுபூதியை கொடுக்க முடியும்னு பெருமானே குவாலிட்டி செக் பண்ணி பாக்குறாருங்கய்யா. உட்கார வச்சு சொல்லுப்பா, பிரணவத்துக்கு பொருள் சொல்லு. குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து, ஆஹா, அது ஒரு அழகான இந்த புராணத்துல டிஸ்கிரிப்ஷன். ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் வலது தோள் மேல வச்சு உட்கார வச்சு கேட்டாராம், கொஞ்ச நேரம் எடுத்து இடது தோள் மேல வச்சுக்கிட்டாராம். ஏன்னு கேட்டா, தாயாருக்கு இடது பக்கம் தாயாராச்சு, நீ கொஞ்சம் கேளு, பையன் என்ன அழகா சொல்றான் பாரு அப்படின்னு தானும் ரசித்து தாயாரும் ரசித்து ரெண்டு பேரும் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணி குவாலிட்டி கண்ட்ரோல் பாஸ்ட், QC பாஸ்ட்னு அனுப்புறாரு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு கூப்பிடுறவங்களுக்கு எல்லாம் போய் செய். தன்னுடைய புதல்வன் எக்ஸ்டென்ஷன் சிந்தாகுலையில்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. மந்தாகினினா கங்கை, கங்கையில் மலர்ந்த முருகப்பெருமானை கங்கா மந்தாகினி தந்த வரோதயனின்னு சொல்றாரு. அடுத்த பாடல்ல கங்கா நதி பால கிருபாகரணின்னு சொல்றார். இதெல்லாம் முருகப்பெருமானுடைய புராண கதைகள், செய்திகளை சார்ந்த நாமங்களை இங்க விழிக்கிறார். ஸ்கந்த பக்தி, ஸ்கந்த அனுபூதி, ஸ்கந்த ஞானம், ஸ்கந்த விஞ்ஞானம் அனைத்தையும் ஒன்றாக இந்த கந்தர் அனுபூதியாய் கடைந்தெடுத்து கொடுத்திருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். வியாசர் தான் இன்னைக்கு இருக்கிற சனாதன இந்து தர்மத்தோட ஆர்கிடெக்ட். அது மாதிரி இப்ப நாம வாழ்க்கையில கடைபிடிக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சைவத்தோட ஆர்கிடெக்ட் சேக்கிழார். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கின்ற கௌமாரத்தோட ஆர்கிடெக்ட் அருணகிரிநாதர் தாங்க. சைவத்தின் வியாசர் சேக்கிழார், தமிழ் சைவத்தின் வியாசர் சேக்கிழார். அது மாதிரி தமிழ் கௌமாரத்தின் வியாசர் அருணகிரிநாத பெருமான் தாங்க.
சிங்காரமடந்தயர்தீ நெறிப்போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதிபாலக் கிருபாகரனே. அருணகிரிநாத பெருமான் மீண்டும் மீண்டும் காம மாயை, காம மயக்கத்தை பற்றி பேசுறார். இப்போ அந்த காலகட்டத்திலே இருந்த மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி அவருடைய காலகட்டத்திலே இருந்த மக்களுக்கு இருக்கின்ற எது அனுபூதிக்கு தடைன்னு மிகப்பெரிய பிரச்சனையா அவர் இருந்த காலத்தில் யாருக்கு அவர் உபதேசம் பண்ணாரோ அவர்களும் எதிர்கொண்ட பிரச்சனையை இங்க திரும்ப திரும்ப டிஸ்கிரைப் பண்றாரு. அதே மாதிரிதான் அடுத்து ராமகிருஷ்ணர் இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா காமினி காஞ்சனம்னு சொல்வாரு. அவருடைய காலகட்டத்திலே இருந்த மக்களுக்கு அனுபூதிக்கு தடையாக இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை காமினியும் காஞ்சனமும், காம மயக்கமும் பொருள் மயக்கமும். காஞ்சனம்னா பொருள், பொருளுக்கு அலைதல். இப்போ அப்கிரேடடா சொல்லணும்னா காமினி காஞ்சனம் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி வேலை செய்யறத நான் தப்புன்னு சொல்லல. இப்ப இது சத் சங்கத்தையே நீங்க எல்லாரும் கம்ப்யூட்டர்ல தான் கேட்டுட்டு இருக்கீங்க, டிவைஸ்ல தான் கேட்டுட்டு இருக்கீங்க, போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இத தப்புன்னு நான் சொல்லல. சுகத்திற்கு அடிமையாக அனுபூதியிலிருந்து உங்களை அகற்றி தூரமாக வைக்கின்ற, சுகத்திற்கு அடிமையாக கணினியை உபயோகப்படுத்துவது. அதனால இப்ப நீங்க விடணும்னா 3 விடணும். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா 3மே அடிப்படையா 1லதான் முடியும். 3 கிளை, காமம் காஞ்சனம் கம்ப்யூட்டர். ஆனா இந்த 3க்கும் அடிவேர் நினைத்து வாழ்வை பழையதாக்கல். இந்த நினைத்து வாழ்வை பழையதாக்கல்றத விட்டீங்கன்னாலே பரன்னு புதுசா எதையாவது செய்யறதுனால வாழ்வு இனிக்கும், ருசிக்கும், எக்ஸைட்டடா இருக்கும், இன்ஸ்பயர்டா இருக்கும் அப்படிங்கிற மயக்கம் தெளியும். இருப்பின் சுகங்கண்டார்க்கு பாழ்வாழ்வு படுமாயை வீழ்வாய் எனும் விதியோ பந்தமோ இல்லை. இருப்பின் சுகங்கானலே சும்மாயிரு சொல்லற. யாரெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோடு சீரியஸ், அதாவது those who are taking enlightenment very seriously, ஞான அனுபூதியை சீரியஸா எடுத்துக்கிறவங்க, இந்த அடிப்படை சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில ஞான அனுபூதியை சீரியஸா எடுத்துக்கிறவங்க தான் இத்தனை நாள் தினந்தோறும் இந்த அனுபூதி சத் சங்கத்தை கேட்பீங்க. ஏன்னா நான் இங்க அரசியல் பேசல, நிறைய எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி கேள்விகள். அந்த கேள்விகளை நான் படித்து அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றத கூட விட்டுட்டேன். முதல்லாம் என்ன பண்ணுவேன், ஐயா இந்த மாதிரி அரசியல் எல்லாம் கேட்காதீங்க, ஏன்னா எந்த நாட்டோட உள்நாட்டு விவகாரம் பத்தி நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் அந்த கேள்வியை படிச்சாவது அதுக்கு பதில் சொல்லுவேன். இப்போ முக்கியமா ஐ திங்க் தமிழ்நாட்டுல தேர்தல் வரப்போது போல இருக்கு. அதனால கேள்விகள், இந்த மக்கள் அனுப்புற, அன்பர்கள் பார்வையாளர்கள் அனுப்புற கேள்வியை திறந்தாலே அரசியல் நெடியாதான் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, எந்த நாட்டோட உள்நாட்டு விவகாரத்துல நான் தலையிட மாட்டேன்.
கருத்து சொல்ல மாட்டேன், கருத்தே வச்சுக்க மாட்டேங்கய்யா. அதனாலதான் இப்ப என்ன பண்றேன், அந்த மாதிரி கேள்வி கேட்கிறவள் அந்த கேள்வியை அதை படிச்சு அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றதை கூட விட்டுட்டேன். இப்போ ஒரு கடந்த ஒரு 4-5 நாட்களா மேபி ஒரு 100 வீடியோக்கு மேல 1 மில்லியன் வியூஸ் ஓடி இருக்கு, போயிருக்கு. ஒரு 50 வீடியோஸ்க்கு மேல 2 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்கு. அந்த கேள்விகளை எல்லாம் ஏஐ மூலமா கலெக்ட் பண்ணி தொகுத்து எடுத்துட்டு வர சொன்னேன், பதில் சொல்றதுக்காக. இந்த சத் சங்கங்கள்லயே பதில் சொல்றதுக்காக. அரசியல் நெடியா இருக்கு. இன்னொரு ரகசியம் கூட சொல்றேங்க, நான் எந்த செய்தி வெளி உலகம் சார்ந்து எதையுமே பார்க்கறத விட்டுட்டேங்கய்யா. 2 வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அதனால ஞானத்தை, அனுபூதியை, பரமானுபூதியை ஸ்ரத்தையோடு எடுத்துக்கொண்டு அத வாழ்க்கையில ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ற அவங்களுக்கு தான் நான் உபயோகமாவங்கய்யா. அவங்களுக்கு நிச்சயமா உபயோகம், அதுல சந்தேகமே இல்லை. அவங்களுக்காக தான் நான் பேசுறேன். மற்றபடி நான் அரசியல் விமர்சகர் இல்ல, சமூக விமர்சகர் இல்ல. இந்த மது, மாமிசம், புகைப்பழக்கம் இதை பத்தி எல்லாம் பேசுறது கூட நீங்க ஆன்ம ஞானம் அடைவதற்கு, பரமானுபூதி அடைவதற்கு அது உங்களுக்கு தடையா இருக்கு அப்படிங்கிற நிலை அளவுக்கு மட்டும்தான் பேசுவேன். அதை தாண்டியது அரசின் மது கொள்கைகள், அதை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. நிச்சயமா நீங்க எல்லாரும் ஆன்மீக தேடுதல், அனுபூதி தேடலிலே ஒரு ஸ்ரத்தை உடையவர்கள் அப்படிங்கறதுனால தான் வந்து உட்கார்றீங்க. தவறாம, அதுவும் குறைந்தபட்சம் 2 மணி நேரம், சில நேரத்தில் 2.5-3 மணி நேரங்கள் கூட சத்சங்கம் நடக்குது. பல தொலைக்காட்சி உரிமையாளர்கள் சொல்றாங்க, சுவாமிஜியோட வியூவர்ஸ் வந்து டிராப்பே ஆகாது, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தேடுதல் உடையவர்கள் தான் வர்றாங்க. இது அதுக்கான நிகழ்ச்சி. இந்த ஸ்ரத்தையோட இருக்கிற உங்க எல்லாருக்கும் இந்த அடிப்படையை சொல்லி விடுகிறேன், கேளுங்கள். நினைதல் விடுக, நினைதல் விட்டு விடுகிறேன் என்று உயிருணர்வோடு முடிவெடுத்த பின் உங்களுக்குள் நினைதல் நடந்தால் அது நீங்கள் அல்ல என்று தெளிக. பிணையோட விடும் கதிர்வேல் மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ, சுனையோடு அருவித்துறையோடு பசுந்திணையோடு இதனோடு திரிந்தவனே. இதுல இன்னொரு ஆழமான சூக்ஷ்மம், ரகசியம், சத்தியம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அனுபூதி வேணும்னு சீரியஸா, சின்சியரா நினைச்சீங்கன்னா 1 வருஷத்துக்கு நீங்க இப்ப இருக்கிற ஈகோசிஸ்டத்தை உடைச்சிட்டு வெளியில வாங்கய்யா. வெறுமனே நீங்களா உட்கார்ந்து ஒரு சில மணி நேரம் அப்படியே இந்த ஆன்மீக கருத்துக்களை சிந்தனை பண்ணி அந்த மாதிரிலாம் செயல்படுத்தலாம், மிகப்பெரிய அனுபூதி அடைஞ்சிறது கஷ்டங்கய்யா. இங்க அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு, மனையோடு தியங்கி. அப்படின்னா உண்மையில என்ன அர்த்தம்னா, வீட்டுல மயங்கி கிடக்கிறனே அப்படிங்கிறது மட்டும் இல்ல, மனையோடு தியங்கி மயங்கிடவோ அப்படின்றது மட்டும் அர்த்தம் இல்லைங்கயா. இப்ப நீங்க உங்களுக்கு ஏற்கனவே உங்க கடந்த காலத்தினுடைய ருசி, வாழ்க்கை முறை, சிந்தனை இது சார்ந்து உங்களுக்கு ஒரு ஈகோ சிஸ்டத்தை வடிவமைச்சிருக்கேங்க பாருங்க.
அத இருந்து உடைச்சு வெளியில வாங்க. கூட்டை உடைத்து புழு வெளியே வர முடிவு செய்து வெளியே வரும்பொழுதுதான் பட்டாம்பூச்சியா மாறும். ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த ஒரு வருட பரிவிராஜக ஆன்மீக நிகழ்ச்சிக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. நான் நினைத்து பார்க்காத வரவேற்பு. ஆஹா, இவ்வளவு பேர் சிரத்தையோடு இருக்காங்களா? உண்மையில் நான் எதிர்பார்க்காத வரவேற்பு. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எத்துணை ஆயிரம் பேர் வந்தீங்கன்னாலும் ஒரு ஆண் ஒரு மாதம் இலவச பயிற்சி அளித்து உங்களை இந்த பரிவிராஜகத்துக்கு உடல், மனம், உயிர் இது மூன்றையும் தயார் பண்ணி இதன் மூலமா நீங்க அடைய வேண்டிய அந்த பரமானுபூதிக்கு உங்களை தயார் பண்ணி 1 லட்சம் கிராண்ட் கொடுத்து உங்களை அனுப்புறேன். இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணுங்க. முடிந்த வரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மனிதர்களோடும் சமூகத்தோடும் இணைந்து உத்தமோத்தமம் நடந்து போறது. அது ஏதாவது ஒரு காரணத்தால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா 2 வீலர்ல போறது. அதுவும் முடியாது. குழந்தை இருக்கு, பையன் இருக்கான், பிள்ளை இருக்கு, குட்டி இருக்கு, மனைவி இருக்காங்க, அவங்களால முடியாது அப்படின்னீங்கன்னா அப்ப வேணா கார்ல போங்க. அது கூட என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு கார் கூட வரும். நடக்க முடியாதவர்கள் மட்டும் அந்த கார்ல உட்காந்துக்கலாம். மத்தவங்க எல்லாம் நடந்தே போறது. நீங்க ஒரு 3 ஃபேமிலி 4 ஃபேமிலி ஒன்னா சேர்ந்துட்டு ஒரே ஒரு கார் மட்டும் எடுத்துக்கிறது. ஒரு எமர்ஜென்சிக்கோ இல்ல நடக்க முடியாதவர்கள் ஓய்வு எடுத்துட்டே வர்றதுக்கோ அவ்வளவுதான். மொத்தம் நீங்க ஒரு 20 பேர் இருக்கீங்கன்னா மேக்சிமம் அதிகபட்சமா எல்லா நேரங்களிலும் 3 பேர் 4 பேருக்கு மேல ஓய்வு தேவைப்படாது. அந்த மாதிரி இயலாதவர்கள் ஓய்வு கட்டாயம் வேணுன்றவங்க அந்த 3 பேர் 4 பேர் மட்டும் கார்ல வரலாம். மத்தவங்க எல்லாம் நடந்து போறது. இந்தியாவை அனுபவிக்கணுங்க. பாரதத்தை அனுபவிக்கணுங்க. அது ஆலயங்கள் சார்ந்து அனுபவிக்கணுங்கய்யா. நல் மக்கள் கோயில் குடிகள்ங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்குங்க. பாரதத்துல கோவில் சார்ந்த குடிகள் ஊருக்கு ஊர் இருக்காங்கய்யா. அவங்க நன்மக்கள்ங்கய்யா. கோவில் சார்ந்து அங்க சேவை பண்றவங்க, பூகட்டி விற்கிறவங்க, அது சார்ந்த வியாபாரங்கள் செஞ்சு வாழறவங்க, அங்க சுத்தி இந்த அன்னதான சேவை பண்றவங்க, இந்த மாதிரி கோவில் சார்ந்த நன்குடி மக்கள் இத ஊரா போய் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து மாறும். உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து மாறும். விரிவடைந்து விடுவீர்கள். உங்களுடைய இறை அனுபூதி, இறை அனுபவம் மட்டுமல்ல, அதை வாழுகின்ற விதம் கூட விரிவடைந்து விடும். இறை அனுபூதியும் நடக்கும், ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத் என்கின்ற 3ஐ பற்றியும் பரம சத்தியங்கள் புரிந்து பரமானுபூதி நடந்து நீங்கள் நல்லவர், இறைவன் நல்லவன், இந்த பிரபஞ்சம் உலக மக்கள் எல்லோருமே நல்லவர்கள், அனைத்துமே மங்களம் எனும் நன்மை எனும் சிவத்தன்மையில் இருந்தே இயங்குகின்றது அப்படிங்கிற ஒரு பரமாத்வைத அனுபூதி வந்துருங்க.
மனையோடு தியங்கி மயங்கிடல் விடுக ஓராண்டாவது. அப்போ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்திணையோடு தெரிந்த கந்தன் ஈதானோடு, அந்த வார்த்தையை பாருங்க, ஈதானோடு அப்படின்னு தன்னை காட்டி தன்னை சுட்டி, எப்படி பாருங்க இந்த வார்த்தையை சொல்றது பாருங்க. சுனையோடு அருவித்துறையோடு பசுந்திணையோடுனா வள்ளியோட சுத்தனதை சொல்றாரு. வள்ளியோட சுத்தன மாதிரியே இதனோடு என்னோடு திரிந்தவனேன்னு அவரையும் சேர்த்துட்டு சொல்றாரு. வள்ளியை நீ எவ்வாறு அனுபவித்தா